வீட்டில் கருவேப்பிலையை சாம்பாரில் மட்டும் போடுறீங்களா? ஒரு முறை இப்படி துவையல் செய்து பாருங்க. சுவையும் அருமை, சாதத்துக்கு செம்ம காம்பினேஷன். வாங்க 5 நிமிடத்தில் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் கருவேப்பிலை, 5 பூண்டு பல், 4 காய்ந்த வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை. செய்முறை: முதலில் கருவேப்பிலையை நன்றாக கழுவி தண்ணீர் இல்லாமல் உலர்த்தி வையுங்கள். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். அதன் பிறகு பூண்டு மற்றும் வரமிளகாய் சேர்த்து நன்றாக வதக்குங்கள். இப்போது கருவேப்பிலையை சேர்த்து ஒரு முதல் 2 நிமிடம் மட்டும் வதக்குங்கள். அதிக நேரம் வதக்க வேண்டாம். அனைத்தும் ஆறிய பிறகு மிக்ஸி ஜாரில் போடுங்கள். அதனுடன் புளி, உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் தெளித்து கெட்டியாக அரைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கடாயில் எண்ணெய் சூடாக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காய்ந்த மிளகாய் தாளித்து அரைத்த துவையலை சேர்க்கலாம். இதனால் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான், சுவையான கருவேப்பிலை துவையல் ரெடி. இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி எளிய தமிழ் சமையல் வீடியோக்களுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் சேனலை ஷேர், ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.